வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். சோனியினுடைய WI C100 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயர்ஃபோனை பற்றின ரிவ்யூ தான் இன்னைக்கு பதில் பார்க்க போகிறோம். நார்மலாக சோனி இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு இயர்ஃபோனோ இல்லை எந்த ஒரு ப்ராடக்ட் அவங்க லான்ச் பண்ணாலும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சும்மா எனக்கு இருக்கிற ஒரு காம்படிஷனுக்காக இவங்களும் விலையை குறைச்சி ஒரு தரம் கம்மியான ப்ராடக்டாக அவங்க லான்ச் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதே சந்தேகத்தோடு தான் இந்த ரிவ்யூ யூனிட் எனக்கு வந்தோடனே அதை அன்பாக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய நினைப்பு தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இந்த C100. இந்த C100 எம்ஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா 2790 ரூபா. ஆனால் இதோடைய இன்ட்ரோடக்டரி ஆஃபர் இப்போ வந்து 1700 ரூபாய்க்கு இது அவைலபிளாக இருக்கு. இந்த விலைக்கு இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கலாமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இதுதான் அந்த WI C100 பாக்ஸ் பேக்கேஜிங். ரொம்ப சிறுசா சிம்பிளாக இருக்கு. பாக்ஸுக்குள்ள இன்னொரு குட்டியாக ஒரு ப்ரௌன் கலர் பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா இந்த இயர்ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேஃப்டி இன்ஃபர்மேஷன்லாம் மேண்டேட்டரி அவங்க கொடுத்தாகணும். அப்புறம் இந்த இயர்ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்ற சூஸ் பண்ணுறதுக்கு 2 எக்ஸ்ட்ரா சைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சார்ஜிங் கேபிள் கூட கிடையாது. பட்ஜெட் செக்மெண்ட்டில் விலையை குறைக்கணும் பாருங்க. சரி, இதுலலாம் குறைச்சா பரவாயில்ல, தரத்தில் குறைக்காமல் இருந்தால் சரி. ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்கிட்ட வந்த இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபான் கலர் இல்லாட்டி லைட்டாக ஒரு டஸ்கி சாண்டில் கலர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ரெகுலரான ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன், நெக் பேண்ட்லாம் கிடையாது, பட் ரெகுலரான ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோன். கம்ப்ளீட்லி மேட் இன் பிளாஸ்டிக். இதில் மேக்னெட்டிக் மெக்கானிசம்லாம் எதுவும் கிடையாது. பட் இந்த இயர் ஜெல்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான இயர் ஜெல்ஸ் கொடுத்துருக்காங்க. காதோடைய ஃபிட்டிங்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வயர்ஸ், நல்ல ஒரு குவாலிட்டியான வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டரி யூனிட். இந்த பக்கம் இருக்கிறது கண்ட்ரோல் யூனிட், மீடியா கண்ட்ரோல் யூனிட். இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டரில் ப்ளஸ் மைனஸ் பட்டன்ஸ் இருக்குது. வால்யூம் அப் டவுன் பண்ணிக்கிறதுக்கு, ட்ராக் ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் நடுவில் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. இந்த பட்டன் தான் உங்களுக்கு கால் கட் பண்ணுறதுக்கு, கால் அட்டன் பண்ணுறதுக்கு, பாட்டை ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கு, பேரிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி பலவிதமான ஆக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் சென்டரில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கையில் ஃபீல் பண்ணாலே தெரியுது எது ப்ளஸ் பட்டன், எது மைனஸ் பட்டன், எது ஃபங்க்ஷன் பட்டன் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கான ஒரு போர்ட் இருக்குது. நார்மலாக எல்லா சார்ஜிங் போர்ட்லேயும் நம்மளோட கவர் பார்த்தீங்கன்னா ஒரு லோ குவாலிட்டி ரப்பர் கவர் கொடுத்துருவாங்க. அது சில சமயம் யூசேஜில் பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சாலிடான ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்காங்க. இயர் டிப்ஸ்ல இருந்து இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டருக்கு வர வயர் ரவுண்டட் வயர் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டர் இருந்து இன்னும் இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுற வயர் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிளாட் வயர்ஸ் உங்கள் கழுத்தை சுற்றி போக வேண்டியது. இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சிக்கவே சிக்காது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு சிக்கவே இல்லை. நெக் பேண்ட் கிடையாது, பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நெக் பேண்டோடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த மீடியா கண்ட்ரோல் சென்டரில் பின்புறத்தில் மைக்குக்கான ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்ஃபோனுக்கு ஆப் கனெக்டிவிட்டி இருக்குது. நார்மலாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம ஆப் கனெக்டிவிட்டிலாம் பார்க்க முடியாது. பட் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோனுக்கு மட்டும் கிடையாது, ஆண்ட்ராய்டுக்குமே ஒரு ஆப் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சோனியினுடைய அந்த ஹெட்ஃபோன் கனெக்டிவிட்டி அப்ளிகேஷன். இதில் வந்து அந்த C100க்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது, ஒரு சில லிமிடெட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். முக்கியமாக எனக்கு பிடிச்ச ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட், உங்களுடைய ஆடியோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. நான் என்னோட யூசேஜில் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு இந்த எக்ஸைட்டட் அப்படிங்கிற இந்த ப்ரீசெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது தவிர இந்த இயர்ஃபோனில் அவங்க டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி 360 ரியாலிட்டி ஆடியோக்கான சப்போர்ட்டும் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த டால்பி அட்மாஸ் இந்த பேரெல்லாம் கேட்டோன்னே நம்ம மக்களுக்கு வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு கை காலெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஒரு இயர்ஃபோனில் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் டால்பி அட்மாஸ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டிங் வார்த்தை தான். அதில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஈக்குவலைசர் செட்டிங் தான். இது கொடுக்கறதுனால இந்த இயர்ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி ஆகா ஓஹோன்னு இருக்குன்னுலாம் கிடையாது. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த 360 ரியாலிட்டி ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எல்லா அப்ளிகேஷன்ஸுக்கும் ஒர்க் ஆகாது. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான். அந்த அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு இது யூஸ் ஆகும். பட் இன்னொரு ஃபீச்சர், நல்ல ஒரு ஃபீச்சர் என்னன்னா டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய DSE அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா சவுண்டுடைய குவாலிட்டியில் கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கேட்கும். இப்போ இந்த இயர்ஃபோனுடைய ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு இது நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இதோடைய ஆடியோ குவாலிட்டியில் எனக்கு பெரிய ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஆனால் நான் காதில் போட்டு நான் யூஸ் பண்ண இந்த முதல் பாட்டு கேட்டதுலேருந்து இந்த ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ரைஸுக்காக சோனி வந்து, அதுவும் சோனி இந்த ப்ரைஸுக்கு அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு சவுண்டு. பேஸ் பிரியர்களுக்கு இந்த இயர்ஃபோன் ஒரு அருமையான ஒரு இயர்ஃபோனாக இருக்கும். பேஸ் வந்து ஓவராக பஞ்சி பேஸுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுலாம் கிடையாது. எந்த பேஸுக்கு எந்த விதமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிளியராக இதில் கொடுத்துருக்காங்க.
வாய்ஸோடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. மேல் வாய்ஸா இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸா இருக்கட்டும், எல்லாமே கிளியரா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்க அப்படின்னு உங்களால எந்த நேரத்திலையும் கண்டுபிடிக்க முடியும். பல இம்பார்ட்டன்டான விஷயங்கள் கிளாரிட்டியா உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பா கேக்குது. இந்த பேஸ், வாய்ஸ், அப்புறம் இந்த ட்ரெபிள், இது எல்லாத்துக்கான செப்பரேஷனும் கிளியரா இருக்கு. இந்த இயர்போனை காதுல மாட்டிருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியான ஒரு பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் கிடையாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி கேமிங் விளையாடுறதுக்கு லோ லேட்டன்சி மோட்லாம் கிடையாது. நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்கன்னா இந்த இயர்போன் அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. மைக்கினுடைய ரெஸ்பான்சிவ்னஸ் நல்லா இருக்கு. நம்ம பேசுறது அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியரா கேக்குது. அவங்க பேசுறது நமக்கு கிளியரா கேக்குது. ஒரு சில நேரங்கள்ல கொஞ்சம் லவுட் வால்யூம்ல கத்தி பேச வேண்டியதா இருக்கு. பட் நம்ம சுத்தி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் பாத்தீங்கன்னா அது ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகி அந்த பக்கங்களுக்கு நம்ம பேசுறது கொஞ்சம் கிளியரா கேக்குது அப்படிங்கிறாங்க. இந்த இயர்போனை நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமா என்னுடைய சைக்கிளிங்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காதுல மாட்டிக்கிறப்போ கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. ஓரளவுக்கு ஒரு பாசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால சவுண்டும் நல்லா கேக்குது. சைக்கிள்ல நான் ரோட்ல போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடி இருக்கிற வண்டி ஹார்ன் அடிக்கிறது, வேற ஏதாச்சும் வண்டி வர்றது, இது எல்லாத்துக்கான அவேர்னஸும் எனக்கு நல்லாவே இருக்கு. டூயல் பேரிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. பட் பேரிங்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நான் யூஸ் பண்ணப்போ எனக்கு தோணுது என்னன்னா, ஒரு தடவை நான் காலையில இதை நான் ஆன் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆகாது. திருப்பி நான் வந்து அன்பேர் பண்ணிட்டு திருப்பி நான் வந்து ரெகுலரா பேரிங் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து மொபைல் போனோட கனெக்ட் ஆகுது. இது இந்த பர்டிகுலர் யூனிட் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல என்னுடைய ஐபோன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையா கூட இருக்கலாம். ஏன்னா என்னுடைய ஆண்ட்ராய்ட் போன்ல கனெக்ட் பண்ணி பார்த்துட்டேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா கனெக்டிவிட்டி தினமும் இருந்தது. பேட்டரி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா 25 ஹவர்ஸ் வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அவங்க சொல்றாங்க. பட் என்னுடைய யூசேஜ்ல கிட்டத்தட்ட 30 ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு கிடைச்சது. இன்னும் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம கழுத்துல மாட்டிக்கிறப்போ பாட்டு கேட்காத நேரத்தில் நம்ம கீழே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் கனெக்டிவிட்டியில கனெக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா பாட்டு பாஸ் ஆகிற மாதிரி ஃபீச்சர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது இல்லை அப்படின்னா பாட்டு தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கு, பேட்டரி கொஞ்சம் சீக்கிரம் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் அதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா இதோடைய விலையை கூட அவங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இந்த விலையில 1700 ரூபாய்க்கு நீங்க ஒரு இயர்போன் தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்டான ஆப்ஷன். ஓப்போ M31 இல்ல கெப்டாப்டிக்ஸ் வயர்லெஸ் இயர்போனோ உங்களுக்கு கிடைக்கல, அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சோனியினுடைய C100 ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த இயர்போன் வாங்குறதுக்கான லிங்க் பிளஸ் இந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.